ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டைப் 3, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய். ஒன்றும் இல்லை, வாங்குற விலை இவ்வளோ, இத்தனை வாங்குற விலை லைக் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 10 மேங்கோ இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாடலில் இருக்க சம்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இதை நான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் வந்து இதை போட்டு காமிச்சிருப்பேன். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 ஐட்டம்ஸ், செல்லிங் ப்ரைஸ்னா அது எஸ்பி, அதாவது விற்கிற விலை, ஆஃப்னா மல்டிபிள், 15 ஐட்டம் 15 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஐட்டம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஐட்டம்ஸ். இதை கேன்சல் பண்ணலாமா? இது 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ். அப்போ எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை 3 வருமா? அப்போ எஸ்பி 4, சிபி 3. அப்போ சிபி 3னா ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? 1 ரூபா. ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? 1 ரூபா. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. இந்த சம்முக்கு என்னது? ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா? ப்ராஃபிட் தான். எவ்வளோ? 1 ரூபா. அப்போ 1 ரூபா டிவைடட் பை எவ்வளோல இருந்து? காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து டிவைட் பை 3 இன்டூ 100. ஓகேங்களா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா தெரியும்ல? ஏன்னா நம்ம அதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நான் ஜஸ்ட் சொல்றேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்டூ 100. லாஸ் பர்சன்டேஜுக்கு வந்து லாஸ் பை சிபி இன்டூ 100. சரிங்களா? ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். இப்போ இதை கேன்சல் பண்ணா என்னது? 100 டிவைட் பை 3, 33.33%. கண்ணை மூடிட்டு அடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த வேல்யூஸ்லாம் மனப்படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? செகண்ட் சம் போயிடலாம். இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 40 ஆர்டிகல், அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 40 ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 50 ஆர்டிகல். இதுக்கு சால்வ் பண்ணுமா? இது 4, இது 5. அப்போ எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 5 டிவைட் பை 4, 5 டிவைட் பை 4. இப்போ ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் 4 ரூபா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் 5 ரூபா, அப்போ ப்ராஃபிட் 1 ரூபா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? இந்த பர்சன்டேஜ் கெயின் கேட்குறாங்க. அப்போ கெயின் என்ன? 1/4 இன்டூ 100. கேன்சல் பண்ணா 25%. புரியுதுங்களா? கீழே என்ன போடுறேன்னு தெரியுதுங்களா? காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா படி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கணும். ஓகேவா? அங்கே பி டிவைட் பை சிபின்னு இருக்கா, அதே தான். மேலே ப்ராஃபிட்டு, கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100, பர்சன்டேஜ்னா இன்டூ 100. சரிங்களா? நெக்ஸ்ட் சம். If the selling price half 9 into 100 pen, 100 pen is equal to cost price of 140 pen, 140. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 20 டேபிள் அடிக்கலாமா? இது 5 டைமு, இது வந்து 7 டைமு. அப்போ எஸ்பி டிவைட் பை சிபி வந்து என்ன வரும்? 7 டிவைட் பை 5. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? சிபி 5 ரூபான்னா 2 ரூபா ஏறி இருக்கு. அப்போ ப்ராஃபிட் வந்து 2 ரூபா. கொஸ்டின் என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ 2 டிவைட் பை 5 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 20, 40%. ஆன்சரு 40%. ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சம்லாம் நீங்களே சொல்லலாம், மனசாட்சியோட சொல்லுங்க. இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஷோராக ஒரு 5 செகண்டில் போட்டுற மாட்டீங்க ஃபாஸ்ட்டாக? ஈஸி தானே, அந்தளவுக்கு ஈஸி. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நீங்கள் 2025, 24 சிஜிஎல் நான் சொல்கிறது கிராஜுவேட் பேப்பர், அதை எடுத்து பார்த்தாலும் தெரியும், என்டிபிசி பேப்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The selling price of 84 items. அப்போ selling price of 84 items is equal to cost price of 105 items. What is the percentage of profit அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது எந்த டேபிள் அடியும் பார்ப்போமா? 8, 4, 12, 1, 5, 6. அப்போ கண்டிப்பாக 3 டேபிள் அடியும். அப்போ 2, 8, இது வந்து 3, 5. ஓகேவா? நெக்ஸ்ட் 7 டேபிள் அடியும், 4 டைம்ஸ், இது வந்து 7 டைம்ஸ். ஓகேவா? அப்போ எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 7 டிவைட் பை 4. சாரி, இங்க பாருங்க, 7 டேபிள் அடிச்சா இங்க 5 தானே வரணும். வெயிட் பண்ணுங்க, இங்க பாருங்க, இது 4 7s 28, 5 7s 35 தான். நாங்கள் 7 போட்டு பாருங்க. இப்போ எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 5 டிவைட் பை 4 வந்திருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 4 ரூபானா 1 ரூபா லாபம். அப்போ 1 ரூபா லாபம். அப்போ 1 டிவைட் பை 4 இன்டூ 100, அப்போ 25%. 1/4 வந்தாலே 25% கண்ண மூடி அடிக்கணும். ஏன்னா நம்ம 25% வேல்யூ தான் 1/4 படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? பர்சன்டேஜில் படித்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The selling price of 80 items is equal to cost price of 72 items. ஓகேங்களா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ்? அப்போ கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க லாஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா?
எயிட் டேபிள் அடிக்கலாம் பாருங்க, 9 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ். அப்ப எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 9/10. அப்ப என்னது, சிபி 10 ரூபா, ஆனா எஸ்பி 9 ரூபா தான். அப்ப என்ன லாஸ் ஆயிருக்கு, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, 1. அப்போ 1 ரூபாய் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 10 இன்டூ 100. இது அடிச்சோம் அப்படின்னா 10. அப்ப லாஸ் வந்து எவ்வளோ, 10%. கண்ணை மூடி அடிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். A shopkeeper bought 30 books and sold 25 books for same price. What percentage are the gain or loss? ஓகேங்களா, இதுவும் சிம்பிள் தான். என்ன, பாட் 30 புக்ஸ், அப்ப பாட்னா என்னது, காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் இன்டூ 30, அவ்வளவுதான். அண்ட் சோல்டு 25 புக்ஸ், சோல்டு 25 புக்ஸ்னா என்னது, எஸ்பி இன்டூ 25, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது 5, இது 6. அப்ப காஸ்ட் பிரைஸ் டிவைட் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 5 டிவைட் பை 6. அப்ப காஸ்ட் பிரைஸ்னா இது 5, எஸ்பி 6. நல்லா கவனிச்சுங்க, இங்க மேல எல்லாம் எஸ்பி வந்துச்சு, கீழே சிபி இருந்தது. இங்க மட்டும் என்னது, சிபி எஸ்பின்னு வருது, அப்படிலாம் இல்ல. மேல இருக்கிறதுக்கு மேல ஈக்குவல், கீழே இருக்கிறதுக்கு கீழே. அப்ப இங்க மேல என்னங்கிறான், சிபி, அப்ப அவனுக்கு 5, எஸ்பிக்கு 6. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப என்னது, நீங்களே சொல்லுங்க. 5 ரூபாயில இருந்து 1 ரூபாய் இருக்குது, அப்போ 1 ரூபா லாபம். அப்போ 1/5, 1/5 என்னது, 1/5 இன்டூ 100 போட்டு நீங்க பண்ணுவீங்க. பட் ஆனா 1/5 என்னது வேல்யூ, 20% தானே. இப்ப இதுல கெயினா லாஸா, கெயின். ஏன்னா 1 ரூபாய் லாபம் வந்திருக்கு அவனுக்கு, 20% கெயின். ஓகேவா, சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, the cost price of 36 article. அப்ப cost price of 36 article is the same. சேம்னா என்னது, ஈக்குவல் தான் அர்த்தம். ஓகேவா, இங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து ஈக்குவல் குத்துறான். இந்த கொஸ்டின் பாத்தீங்களா வேற மாதிரி குத்துறான், இந்த கொஸ்டின் பாத்தீங்களா சேம் குத்துறான். எல்லாமே ஒண்ணுதான், அந்த வார்த்தை தான் மாறுது. உடனே நமக்கு வேற ஏதோ குத்துறாங்கன்னு நம்ம நினைச்சு கூடாது. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் என் ஆர்டிகல் குத்துறான். ஓகேவா, இங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப்னா என்ன சொன்னாங்க, இன்டூ என்னன்ட்டான். அப்ப இங்க என்னன்னே தெரியல. அப்ப நம்ம அந்த எண்ணை தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேவா, இப்ப பாருங்க, அப்ப சிபி டிவைட் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு என் டிவைட் பை 36. அப்ப காஸ்ட் பிரைஸ்னா அது என், செல்லிங் பிரைஸ் 36. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன குத்துறான், ப்ராஃபிட் குத்துருக்கான். ப்ராஃபிட் எவ்வளோ, 20%. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னதுப்பா, ப்ராஃபிட் டிவைடட் பை, அதான் ப்ராஃபிட் எப்படி ஆகலாம், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 ஏலாமா. படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அப்ப எஸ்பி என்னது 36 மைனஸ் சிபி என்னது 9 டிவைட் பை சிபி என்னது n இன்டூ 100. இங்க என்ன இருக்கும் 20. இது 1 டைம் வரும், இது எத்தனை டைம், 5 டைமா. அப்ப n ஈக்குவல் டு 36 இன்டூ 5 மைனஸ் 5n. ஏன்னா இது மல்டிபிள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ மல்டிபிள் ஆயிடும். அப்ப 36 இன்டூ 5 என்னது 180. இந்த 5 அங்க போயிடுச்சுன்னா 6n ஆயிடும். அப்ப 6n. அப்ப இதையும் இதை அடிச்சோம் அப்படின்னா 30. அப்ப n ஈக்குவல் டு 30. சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, சிம்பிளான ஒரு விஷயம். சரிங்களா, ஸோ அப்ப இந்த இதுக்கு நம்ம என்ன தெரியணும், பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ப்ராஃபிட்னா என்னது, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ்ட்னா என்ன, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்னது, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. லாஸ்ட் பர்சன்டேஜ்னா லாஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா தெரிஞ்சா போதும். கிட்டத்தட்ட எத்தனை மெத்தட், 3 மெத்தட் சால்வ் பண்றோம். இதுக்கப்புறம் வர போறதும் அதே மெத்தட் தான். ஏன்னா ப்ராஃபிட் லாஸ்ல வேற ஃபார்முலாவே இல்லை, அதே தான். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் சம். The cost price of 240 articles. Cost price of 240 articles is the same நான் ஈக்குவல் சொன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல். ஓகேங்களா, ஸோ இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ஏன்னா போன சம் மாதிரி தான், இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. நெக்ஸ்ட், if 70% of the cost price of an article, 70% of the cost price. அப்ப 70% எப்படி ஆகலாம், 7/10 ஆகலாம். ஏன்னா 70 டிவைட் பை 100. ஆஃப்னா என்னது இன்டூ, நெக்ஸ்ட் என்னது காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, கொஸ்டினை படிக்க நான் அப்படியே இங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். 40% எப்படி ஆகலாம், 40/100. அப்ப 2/5 ஆஃப்னா என்னது இன்டூ எஸ்பி. வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகே, சால்வ் பண்ணுமா. இப்போ என்ன வரும், 7CP. இங்க பாருங்க, இது பேஸும், அப்ப இது கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, ஈக்குவல் டு எந்த சைடு தான் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 2 அங்க போயிடுமா. இப்போ 2 போனா என்ன ஆகும், 2 to 4. அப்போ 4 எஸ்பின்னு வந்திருக்கும். கரெக்டா, இப்ப வெயிட் பண்ணுங்க, சிபி டிவைட் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துடும். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுச்சா. சிபி என்னது 4, எஸ்பி என்னது 7. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ப்ராஃபிட்டா லாஸா, ப்ராஃபிட் தானே. எவ்வளோ, 3 ரூபா. இப்போ 3 டிவைட் பை கீழே என்ன பண்ணணும்,
4. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலா படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா இன்டூ 100. இதையும் அடிச்சோம் அப்படின்னா 25. அப்போ ஆன்சர் 75. எவ்வளவு மொக்கையா இருக்கு பாத்தீங்களா? சிம்பிள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தே 10 நிமிஷம் சால்வ் பண்ணிட்டேன். சொல்லி கொடுத்து 10 நிமிஷம். பட் நீங்களா போட்டா எத்தனை நிமிஷத்துல சால்வ் பண்ணிக்கலாம் நீங்களே யோசிங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் 100% அடிச்சு சொல்றேன். 2 நிமிஷத்துக்கு மேல இந்த 10 சம்ம நீங்க டைம் எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இவ்வளவு டைம் ஆகுது. சரிங்களா? ஸோ இதோட இந்த டைப் முடிஞ்சிச்சு. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் டைப்ல இன்னொரு டைப்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். 4th டைப். சரிங்களா? தேங்க்யூ.